ஹாய் ஆட்டோமொபைல் லவர்ஸ். நிறைய பேருக்கு ஏபிஎஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏபிஎஸ்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன அவுட்லைன் தரேன். ஏபிஎஸ்ங்கிறது ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டிஸ்க் பிரேக் இருக்குன்னா நம்ம நார்மல் பிரேக்காக இருக்குது. ஏபிஎஸ் என்னென்னா பிரேக் அடித்தோன்னா சடனாக நின்றோம். இதே ஏபிஎஸ் உள்ள பைக்காக இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 60-70 டைம்ஸ் வந்து விட்டு விட்டு பிரேக்கை பிடிக்கும். ஸோ அதனால ஸ்கிட்டாக நிப்பாட்டலாம், அதே மாதிரி சேஃப்டியாக இருக்கும். இப்போ என்னென்னா ஏபிஎஸ் வந்து 150cc உள்ள பைக்குக்கு மட்டும்தான் ஏபிஎஸ் தராங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ரூல் மாற்றி 150cc இல்லாமல் அதுக்கு கீழே 125, 110, 100cc இது மாதிரி எல்லா சிசி பைக்கும் ஏபிஎஸ் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான், நம்மளோட சேஃப்டியை அது என்ஹான்ஸ் பண்ணும். பட் எதனாலும் என்னென்னா பைக்கோட ப்ரைஸ் ஒரு 3000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்ங்கிறது ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் தான். நம்ம கரெக்டாக ரைட் பண்ணால் தான் எல்லாமே. ஸோ இந்த ஏபிஎஸ் ஸ்டாண்டர்ட் ஆக போகிறத பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.